நண்பா நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு 3 அப்ளிகேஷன். இந்த 3 அப்ளிகேஷனில் ஒரு முக்கியமான ஃபியூச்சர்ஸ் வந்து அடங்கியிருக்கு. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அதிகமாக வீடியோ பார்க்கக்கூடிய சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம யூடியூப் தாங்க. ஸோ இந்த யூடியூப்பில் இந்த 3 ஃபியூச்சர்ஸை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இதை பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. ஆப்பிளோட ஐஃபோன் எவ்வளவு ஃபேமஸோ அதே மாதிரி கூகுளோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து ஃபேமஸ்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான செட்டிங்ஸும் அதிகப்படியான ஃபியூச்சர்ஸையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து நமக்கு எளிமையான முறையில் தான் அவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. சில ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இதுக்குன்னு பிரத்யேக தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலயமா எந்த ஒரு ஃபியூச்சரையும் வந்து உங்களால் வந்து எளிமையாக வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் என்னென்னா, யூடியூப்பை அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த மிஸ் பண்ண ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி அக்சஸ் பண்றது ரொம்ப எளிமையான முறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளே ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு பிரத்யேகமான அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் வந்து உங்க ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்றது மூலமா யூடியூபோட வேலையை வந்து இன்னமும் குறைக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேகத்தை வந்து அதிகப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு 3 முக்கியமான அப்ளிகேஷனை பார்க்க போகிறோம். இந்த 3 முத்தான அப்ளிகேஷனும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க முழுமையான அப்ளிகேஷனுக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டச் லாக் ஃபார் யூடியூப். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பை சான்ஸாக உங்களுடைய குழந்தை வந்து அந்த ஸ்க்ரீனை டச் பண்ணிட்டாங்கன்னா அந்த வீடியோ வந்து மறைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் முதல்ல நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டச் லாக் ஃபார் யூடியூப். அதாவது உங்களுடைய வீடியோ வந்து எப்படி நம்ம லாக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டச் லாக் ஃபார் யூடியூப் கிட்ஸ் வீடியோ டச் பிளாக்கர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து உங்கள் சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட பிரதான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி டச் லாக் அண்ட் டிசேபிள் ஸ்க்ரீன். அதாவது உங்கள் யூடியூப் வீடியோ வந்து ப்ளே ஆகிக்கிட்டு இருக்குது, ஒருவேளை உங்கள் கைப்பட்டாலோ இல்லை உங்கள் குழந்தையோட கைப்பட்டாலோ அந்த வீடியோ மறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணுறது மூலியமாக அதை வந்து தடுக்கலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செட் பேட்டர்ன், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஸ், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேனுவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 விஷயங்களை பார்க்கலாம், மேனுவல் இல்லைனா ஆட்டோ. 2 இதை நம்ம பயன்படுத்தலாம். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதில் செட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம வந்து லாக் கூட பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஸ், எந்த ஆப்ஸ்லாம் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய ஃபோனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. நான் பிரதானமாக வந்து யூடியூபுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் நான் பயன்படுத்துகிறேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் உள்ள ஃபீச்சர்ஸை நம்ம பார்த்தாச்சு. இந்த ஃபியூச்சரை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து செட்டிங்ஸ்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். செட்டிங்ஸில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். லாக் ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, பிளாக் வால்யூம் பட்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வால்யூம் பட்டனை கூட பிளாக் பண்ணக்கூடிய ஒரு வசதியை கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதோட இந்த அப்ளிகேஷனோட ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகும், ஏதாவது ஒரு பகுதியில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதோட இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால், நார்மல், லார்ஜ். ஸ்மால் பார்த்தீங்கன்னா குறையும், ஸோ லார்ஜ்னா பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷேக் ஃபோன் டு டச் லாக் அண்ட் அன்லாக் அப்படிங்கிறாங்க. உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் வந்து ஷேக் பண்ணால் கூட உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை வந்து எனேபிள் பண்ணலை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டர்ன் ஸ்க்ரீன் ஆஃப் இன் பாக்கெட் அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய பாக்கெட்டில் நீங்கள் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து அந்த ஸ்க்ரீன் லாக் ஆகிறது கூட ஒரு வசதியை கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டிங் லாக் பட்டன் விசிபிள். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து டச் லாக் ஃபார் யூடியூப் அப்ளிகேஷனில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
ஸோ நண்பர்களே, டச் லாக் ஃபார் யூடியூப் அப்ளிகேஷனை வந்து நம்ம யூடியூப்பில் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுக்கு யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். நான் எனக்கு பிடிச்சமான ஒரு வீடியோவை நான் ப்ளே பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்க்ரீனில் வந்துட்டு நீங்கள் வந்து டச் லாக் ஃபார் யூடியூபோட அப்ளிகேஷனோட அந்த ஐக்கான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நீங்கள் டேப் பண்ண மூலிமா உங்களோட ஸ்க்ரீன் லாக் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 2x டேப் ஹியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய ஃபோன் வந்து லாக் ஆகிடுச்சு. நான் வந்து ஸ்க்ரீனை என்ன டச் பண்ணாலும் அந்த வீடியோ மறையாது. ஸோ நான் இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்னா, இதில் வந்து ஒரு டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, அந்த வீடியோ பக்கத்தில் ஒரு ரெட் கலரில் ஒரு பூட்டு டிஸ்பிளே ஆகுது. அதை நான் ட்வைஸாக டேப் பண்ணோம்னா, டேப் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ஃபோனோட பாஸ்வேர்டை நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பன் ஆகிடுச்சு. அதோட மெசேஜும் உங்களுக்கு இதாகிடுச்சு, ஃபோன் இஸ் அன்லாக்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது மூலமா நீங்கள் வாட்ச் பண்ணக்கூடிய வீடியோவை வந்து ஈஸியாக லாக் பண்ண முடியும், அதே நேரத்தில் அன்லாக் பண்ண முடியும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து டச் கண்ட்ரோல்ஸ் ஃபார் யூடியூப். இதுவும் குழந்தைங்களுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விஎல்சியை வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா விஎல்சியில் ஒரு கெஸ்டர் பேஸ்டு அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ஃபீச்சரை தான் இந்த அப்ளிகேஷனில் பயன்படுத்திருக்காங்க. அதாவது உங்களால் வந்து வால்யூமை கூட்ட முடியும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட பிரைட்னஸை கூட்ட முடியும், குறைக்க முடியும். இந்த ரெண்டு விஷயங்களையும் பண்ண முடியும் இந்த அப்ளிகேஷன் மூலமா. அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸ் ஃபார் யூடியூப். இந்த அப்ளிகேஷன் வந்து யூடியூப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் யூடியூப்பில் வந்து உங்களுடைய ஸ்க்ரீனோட பிரைட்னஸையும் அதே நேரத்தில் வால்யூமையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபியூச்சரை வந்து எதில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமஸான ஒரு விஎல்சி வீடியோ பிளேயரில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படி பார்க்குறதுக்கு ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போட்டு டச் கண்ட்ரோல்ஸ் ஃபார் யூடியூப்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்து அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஎல்சி ஸ்டைல் கெஸ்டர் பேஸ்ட் பிரைட்னஸ் அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் ஃபார் யூடியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு விஷயத்துக்காக இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டேரெக்டாக வந்து நம்ம அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்து அதில் ஸ்வைப் வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நார்மல்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபாஸ்ட், நார்மல், ஸ்லோ ஏதாவது ஒன்று நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ப்ரீமியம் பேக் கொடுத்து எனேபிள் பிரைட்னஸ் கண்ட்ரோல்ஸ் அண்ட் அன்லாக் ப்ரீமியம் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செட்டிங்ஸில் வந்து டேப் ஆக்ஷன் இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. ப்ளே அண்ட் பவுஸ், செட் பேக், ஃபார்வர்ட், இந்த மாதிரி உங்கள் யூடியூப் வீடியோ வந்து ப்ளே பண்ணும்போது ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பண்ண முடியும். ஸோ அதே நேரத்தில் ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இதில் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் வந்து டேப் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்து ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை வந்து அக்சஸ் பண்ணணும்னா கோ ப்ரீமியம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சம் அமௌண்ட் பே பண்ணால் மட்டுமே இந்த ஃபீச்சரெல்லாம் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் ஆக்ஷன், டபுள் டேப் ஆக்ஷன், வால்யூம் கண்ட்ரோல், டேப் எனிவேர் டு கேன்சல் ஆட்டோ ப்ளே, கீபோர்டு கண்ட்ரோல். ஸோ அதிகப்படியான ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரீமியம் பேக்கில் இருக்கிறதுனால இந்த ஃபியூச்சரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இவங்க கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஷோ பிரைட்னஸ் அண்ட் வால்யூம் லெவல் ஆஸ் பர் பர்சன்டேஜ் எனேபிள் பண்ணியாச்சு. யூஸ் ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ், ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக் ஆர் அடாப்டிவ் பிரைட்னஸ் இஃப் திஸ் மோட் இஸ் கரண்ட்லி எனேபிள் மே நாட் ஒர்க் ஆன் சாம்சங் டிவைஸ். அதாவது சம் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு சாம்சங் டிவைஸில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டுமே இந்த டச் கண்ட்ரோல்ஸ் ஃபார் யூடியூப்காக நம்ம பயன்படுத்த முடியும். மீதி எல்லாமே ப்ரீமியம் பேக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த அப்ளிகேஷனை உங்கள் யூடியூப்பில் பயன்படுத்தி பாருங்கள். மூணாவது நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களோட யூடியூப்பில் உள்ள வீடியோவை நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்போது அந்த வீடியோ வந்து பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மினிமைஸ் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, உங்கள் யூடியூப் வீடியோ வந்து எப்படி மினிமைஸ் பண்ணி வாட்ச் பண்ணுறது, அதாவது மற்ற அப்ளிகேஷனை அக்சஸ் பண்ணுறதுக்கு உங்கள் யூடியூப் வீடியோ வந்து எப்படி மினிமைஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறது மூலமா உங்களால் உங்கள் யூடியூப் வீடியோ வந்து மினிமைஸ் பண்ணி பார்க்க முடியும். அதே நேரத்தில் அந்த வீடியோ வந்து பேக்ரவுண்டில் ரன் பண்ணக்கூடிய ஒரு வசதியை இந்த அப்ளிகேஷன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். அதுக்கு ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு மினிமைஸ் யூடியூப் அப்படிங்கிற டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூடியூபுக்கு போகாமலே வந்து இந்த மினிமைஸ் அப்ளிகேஷனுக்குள்ளே போய் உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் சர்ச் பண்ணி அந்த வீடியோவை வந்து மினிமைஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கு இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு பிடிச்சமான ஒரு வீடியோவை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ப்ளே பண்ண போகிறேன். ப்ளே பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ ப்ளே ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த ப்ளே ஆனதுக்கப்புறம் என்னோடய ஃபோனோட பேக் பட்டனை வந்து நான் இது கீழே ப்ரெஸ் பண்ணுறேன்.
ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃபோனில் உள்ள பேக் பட்டனை 2-3 வாட்டி ப்ரெஸ் பண்ணும்போது நான் கம்ப்ளீட்லி வந்து அந்த யூடியூப் வீடியோலேருந்து நான் வந்து எக்ஸிட் ஆகி வெளியே வந்துட்டேன். ஸோ எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப்பில் வந்து அந்த வீடியோ ப்ளே ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நான் இதை பார்த்துக்கிட்டே வந்து மற்ற விஷயங்களை நான் பார்க்கலாம், அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு அருமையான அப்ளிகேஷன். நீங்களும் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான யூடியூப்பை வந்து இப்படி நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அதுவும் நீங்கள் யூடியூப் சேனலுக்குள்ளே போகாமலே நீங்கள் பண்ண முடியும். ஸோ இது ஒரு அருமையான அப்ளிகேஷன். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி பாருங்கள். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து ஒரு 3 முக்கியமான அப்ளிகேஷனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட பயன்பாடு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது இல்லாமல் வேறு எந்த அப்ளிகேஷனாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.